சின்ன வயசுல எல்லாருமே பாப்பாயின்னு ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு திடீர்னு கையில ஒரு பெரிய கட்டி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஜிம்முனால வந்தது கிடையாதுங்க. அங்க உள்ள டெண்டன் கிழிஞ்சு போனனால, தசை உருண்டு போறனால வருது. இது பேர் பாப்பாய் ஆர்ம் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். மெயினா பைசப்ஸ் மசில் 2 ஹெட் இருக்கு அதுக்கு. அது வந்து நம்மளோட இந்த கையில இருந்து இந்த ஷோல்டருக்குள்ள போய் அட்டாச் ஆகும். இந்த இடத்துல வயது முதிர்வு காரணத்தினாலயோ இல்லை நீங்க ரொம்ப திடீர்னு வெயிட் தூக்குனதுனாலயோ ரிப்பீட்டட் மூவ்மெண்ட்ஸ்னாலயோ இல்லை ஏதோ ஒரு இன்ஜுரினால அந்த டெண்டன் பிஞ்சிருச்சுன்னா அந்த தசை இங்க உருண்டு வந்து நின்றவங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பாப் ஒரு சவுண்டு கேட்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒரு வலி இருக்கும். கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த வலியும் இருக்காது. இந்த இடத்துல மட்டும் அப்படி உருண்டே இருந்துட்டே இருக்கும். இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த கை வீக் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அதை பொறுத்து. இப்போ ரொம்ப சின்ன வயசு அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணுங்க. இதே கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி பண்ணி மிச்சம் இருக்க மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாலே அவங்களால லைஃப் லாங்காக எல்லா வேலைக்குமே அவங்களால பார்த்துக்கிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா கரெக்டான டைமுக்கு போய் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. தேங்க்யூ.